ஹாய் காய்ஸ், மாதம் 3லேருந்து 5 கிலோ நேச்சுரலாக எந்த விதமான டயட்டு எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக வெயிட் லாஸ் ஆகும். சிலருக்கு என்ன பண்ணலான்னு வெயிட் லாஸ் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் நான் லைட்டாக தான் சாப்பிடுவேன், ஆனால் எப்படி வெயிட் போடுதுன்னே தெரிலன்னு சொல்லுவாங்க. சம்டைம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க, பட் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட்ருவாங்க. சிலர் சுற்றி இருக்கிறவங்க கம்பல் பண்ணுறதுனாலே சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க, ஏண்டா சாப்பிட்டோம்னு. இனி கவலையை விடுங்க, நான் சொல்கிற இந்த ட்ரிங்கை சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருந்து உடம்புல ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபேட்டை உங்கள் உடம்புலேயே ஒட்ட விடாமல் அப்படியே வலிச்சு எடுத்துரும். அந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி சூடாகிற சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருஞ்சீரகம் உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணி ஓவர் ஈட்டிங் ஆகாமல் தடுக்குது. கருஞ்சீரகம் உடம்புல மெட்டபாலிசம் ரேட்டை ஹையாக்கி உங்கள் உடம்புல கொழுப்பு வந்து சீக்கிரமாக கரைக்க சப்போர்ட் பண்ணுது. இதனால் ஃபேட் லாஸ் தானாகவே நடக்கும். அடுத்தது சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் உடம்புல ஸ்டோர்டு ஃபேட்டை எனர்ஜியாக மாற்றுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு, அஜீரணம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்ட உணவு செரிமானமாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது ஓமம். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனைனால கூட வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கும் இந்த ஓமம் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த 3ஐயும் ஆட் பண்ணி 3ம் பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு பாயில் பண்ணுங்கள். இதை நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு கூட ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வைக்கலாம். இன்னும் அந்த சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கும். நல்லா இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கணும். 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்கணும். இது கொதிக்கிற சமயத்தில் எப்போ எடுத்துக்கலாங்கிறத சொல்லிடுறேன். மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஃபுல் மீல் சாப்பிட்டீங்க, செம்ம கட்டிட்டீங்க அப்படிங்கிற சமயத்தில் இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு லைட் வெயிட் ஃபீல் கிடைக்கும். அது இல்லை ஏதாச்சும் என்னுடைய டயட்டு அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பாயில் ஆச்சு, இதை வேறு சாப்பிட்டனே அப்படிங்கிற சமயத்தில் இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மந்த்லி 3லேருந்து 5 கிலோ தாராளமாக எந்த விதமான டயட்டு எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும். இப்போ இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஆஃப் லெமனை கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கொதிக்க வச்ச அந்த ட்ரிங்கை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இது வெதுவெதுப்பாகிற சமயத்தில் குடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இந்த ட்ரிங்கை குடிச்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு, எவ்வளோ ஆச்சு, எப்படி லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.